என்னமா பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் தான் ரொம்ப மோசமாக பாட்டு எழுதியிருக்காரு. இப்போ இன்னொரு பாட்டு பாடல அந்த பாட்டு ஒரு அமெரிக்கன் இருக்காரு. இந்த 3 பேர் திருப்பத்தூர் அங்கே போய் பண்ணப்போ 3 ஞானசேகாவளி, அப்புறம் சாது சுந்தரபடி, லூயிஸ் சுந்தரபடி, இந்த 3 பேர் குற்றம் பண்ணிக்காரு. என்னென்ன பாராட்ட முக்கியமாக இருக்கிறார். அவர்களில் ஒரு ஆள் சென்னைக்கு வந்தார். அவரும் நானும் சேர்ந்து ஒரு பாடலை அதை ரெக்கார்ட் பண்ணோம். அந்த பாட்டை போடுறதால ஒரே நிமிஷம் நீங்கள் கேட்டு அப்படின்னு போகலாம். அந்த பாட்டில் என்ன இருக்குன்னாங்க, வேறையாக இருக்கும்போது எல்லாரும் போயிட்டாங்க. அவர்கிட்ட நான் கல்யாணம் பண்ணாதனால இல்லை யாரும் இல்லை ஆசைப்பட்ட கூடிய மாதிரி இருந்துச்சு. அவர் இனிமேல் யார் இருப்பாங்க, யாரும் கல்யாணம் பண்ணுறது பூமி கொண்டு வரக்கூடாது சாப்பாடு இந்த நிலைமையில் நடந்துருக்கு போது ரொம்ப வேதனை ஆகிடுச்சு. அவர் இனிமேல் யாருமே இல்லை, எல்லாம் போயிட்டாங்க. அப்போ நானும் சேர்த்து போடணும். இனிமேல் கடைசியில் 4 பேர் தான் இருந்தாங்க. அந்த ஆசை அர்த்தத்துக்கு எல்லாரும் என்ன வித்துட்டார், பிரியாணி கொடுத்துட்டார், எல்லாத்தையும் எழுதி கொடுத்தார். 1923 அப்போ எழுதின பாட்டு இந்த பாட்டை அவரே பாடுறாரு. அமர்ந்தின் ராத்திரமாவே இந்த பாட்டு அவருக்கு தாங்க அழகாக புலப்பும் இவ்வேளைக்கு இங்கு அது புலம்பராக அந்த பாட்டை போட நான் பாடுகிறாரு. அந்த அவருக்கு கேள்வி போய் பேசினாருக்கு அது கொடுத்தவங்க அன்னைக்கு இந்த பாட்டை போட்டேன். அந்த சமையல் அந்த 3 பேரும் முக்கியமாக அந்த நேரத்தில் மார்க்கெட்டில் அவங்க வச்சுட்டாங்க இருக்கா பாரு. அமர்ந்தீரு ஆத்துமாவே அருணாதே அமர்ந்தீரு ஆத்துமாவே அருணாதே நன்றி. ஐயர் பாட்டு மாதிரி இருந்துச்சு. தம்பி ரமணேசன் பேசுறது வாங்க ஐயா. இவர் ஒன் ஆஃப் த சிங்கர்ஸ். வாங்க பயிற்சி பெற்றவர், பெஸ்ட் பாலர், கேட்டகிஸ்ட். எப்போ அவர் கேட்டகிஸ்டாக நியமிக்கப்பட்டார் அது முதல் இன்று வரையில் அவர் தான் வந்து கேட்டகிஸ்டாக இருக்கார். சமீபத்தில் அவங்க சர்ச்சு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி மறுபடியும் அது கம்ப்ளீட்டாக இடித்து 2 மாதத்தில் கட்டி முடிச்சாங்க. முன்னால் அப்படி கேட்டுக் கொள்கிறேன். தம்பி ஆர்வம் வந்திருக்காரு. அவங்க மனைவி சிக்கின்னு சொன்னார். அவங்களும் எங்களுடைய பயிற்சியில் பயிற்சி பெற்றவர்கள். ஸோ அந்த தம்பியை அவரும் அந்த சர்ச்சில் செக்ரட்டரியாக இருக்கார். தம்பி வந்து பாஸ்டேட்டில் லூயிஸ் பாஸ்டேட் ட்ரஸ்டில். ஸோ நீங்கள்லாம் பொறுப்பிலிருந்து வந்து கலந்துக்கினேன். உங்களை எல்லாம் தாழ்த்தி கற்றுக்கிட்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. 3வது பாடல் திருநாட தரிசனமே. பாடல் ரொம்ப அருமையான ஒரு பாடல்.
வேத சாட்சிகள் போற்றவும் வீரவாதிகள் போற்றவும் விண்ணவர் புகழ் சாற்றவும் வேத சாட்சிகள் போற்றவும் விண்ணவர் புகழ் சாற்றவும்
அவருடைய மனைவி தம்பிகள் 2 பேரும் வந்திருக்காங்க. பெரிய இயக்குனர் மனைவி வந்திருக்கிறார்கள். அவங்களும் பாஸ்டர் இருக்காங்க. யூகேவில் பாஸ்டர் இருக்காங்க. தனி சர்ச்சு நடத்துகிறாங்க. பிரபேஷுக்கும் அமெரிக்காவில் ஏஜி சர்ச்சு தலைமை பதவியாக பணியாற்றுகிறார். சிறப்பு அம்சம் என்னவென்றால் அமெரிக்கா ஐக்கிய நாட்டில் வெளிநாடுகளிலிருந்து வந்து செட்டில் நம்ம அமெரிக்காவில் 5 பேர் தான் சொந்த சர்ச் பில்டிங் வச்சுருக்காங்க. அதில் ஒருத்தர் பிரபேஷ். கரங்களை கட்டி அவரை நாம் பாராட்டுவோம். அதே போல் ஜாஷ்வா செல்வராஜ் என்னுடைய மனைவியுடைய தம்பி, பெரிய தம்பி, மனைவி 2 பேர் அங்கே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. யூகேயில் வந்து எல்லாமே ஒரு மாதிரி போயிட்டு உங்களுக்கே தெரியும். ஆனால் வைராக்கியமாக அங்கே வந்து சர்ச் நடத்துகிறாங்க. சமீபத்தில் அவங்க உதயத்தூர் பக்கம் ஒரு லேண்டு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. புது சர்ச்சே கட்டிக்கிறாங்க. சொந்த செலவில் கட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை குடும்பத்தை சார்ந்து நாங்கள் கௌரவிக்க விரும்புகிறோம். தம்பி ரமணேசன், எஸ் பகவத், ஆர்வம் முன்னால் எப்படி கேட்டுக்கொள்கிறோம். அதோட என்னுடைய இளைய மைத்துனர் வைரமாக கடைசி தம்பி ஜோசப் ஜோமி. அவர் வந்து கஷ்டத்தில் கொஞ்ச நாள் டைரக்டர். அவர் வந்து நல்லா செஞ்சார். ஆனால் கட்டிடம் பண்ண உடல் சொல்லணும். ஆனால் கூட இப்போ துபாயில் அவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஒரு சின்ன ஆப்ரேஷன் பிறகு இளைய கைப்போல வந்திருக்கிறார். ஸோ அவர்களை நாங்கள் கௌரவிக்க முன்னால் எப்படி கேட்டுக்கொள்கிறோம். Pepsi வந்திருக்கா? Please accept our honorable honor. Dr. H. Joseph இருக்காங்களா? Please come forward. வாங்க. குருஸ் கல்லூரியில் ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸராக இருக்காங்க. மேத்யூ மேத்யூனுடைய மேம்னு சொல்கிறாங்க. டாக்டர் எச் ஜோசப். ஸோ அவருக்கு ப்ரிவிலேஜ் கிடைச்சிருக்கு. ஹானர் முன்னாள் வாமா முன்னாள் சொல்லுப்பா. Please come forward. பிரபேஷ் அந்த இன்னொரு பாட்டு பாடுறீங்களா? என்ன பாட்டு பண்ணாரு இப்போ? தந்தை ரொம்ப ஹார்ட் சாங், டஃப் சாங். ஆனால் நல்லா பாடினாப்புல. ரொம்ப அழகாக பாடுறாங்க. கர்த்தாவின் கருணையை பாடி புகழ்ந்து என்னை நான் துதிப்பேன்.
துணிவாய் என்னென்று தீரமாய் துணிவாய் என்னென்று அணியுடன் நாட அருள் நினைத்து துணிவாய் என்னென்று தீரமாய் பணிவுடன் நாட அருள் நினைத்து அமெரிக்காவில் இந்து கூட தமிழ் உச்சரிப்பு ரொம்ப அழகா இருந்துச்சு, ரொம்ப அழகா பண்ணாங்க. என் அன்பு தம்பி டாக்டர் ஜெயகர் வந்திருக்கிறார். திருமதி இங்குலா பிரபு ஜெயகர், அவங்க வந்து சுசிலா பிரபுடைய தங்கை தான் விமலா. பிரபுவும் ஜெயகரும் கள்ளப்பாடிகள் நிறைய பேருக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஜெயகருடைய அந்த கால எங்களோட உறவு வந்து பிரிக்கப்பட முடியாத ஒன்று. நான் வந்து சேர்மனாக தான், அவர் வந்து ப்ரோக்ராமில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ இஸ் அ வெரி குட் பாஸ்டர். எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர், அவர் பிள்ளைகளோட ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னு சொல்லி வாகாயம் மாற்றிருக்காங்க. வி ஆர் ஸோ ஹாப்பி. கரங்களை கட்டி அவருடைய வரவேற்கிறோம். We want to honor Jacob. திரும்ப வா, போட்டே வா. பாடல் புத்தகத்தில் இரண்டாவது பாடல், இயேசுவின் நன்மை என்னை எழுக்க. அது வா. ஓகே, இஸ் இட் ஓகே? பாடல் புத்தகம் இரண்டாவது. மார்க் கொஞ்சம் முன்னாடி வா. சில புக்கு லேட்டாக வந்தாலும் கொடுங்க ப்ளீஸ். புக்கு இருக்கு, வாங்க. God
இயேசு நபியை கண்ணை மணியை இல்லாதவர் என்றார். கண்ணை மணியே அவனே அவருடைய ரசிகர்கள் இசையில ஈடுபாடு உண்டு. இது ஒரு புதுமையான நிகழ்ச்சியாக நான் கருதுகிறேன். இந்த கர்நாடிக் மியூசிக் என்பது உணர்வு பூர்வமானது. இந்த கிளாசிக் மியூசிக் என்பது அது எமோஷனல். அது எமோஷனல். பெரும்பாலும் இன்றைக்கு அந்த கோயில்களில் இப்படிப்பட்ட கர்நாடிக் மியூசிக் வந்து எப்பவுமே வந்து பாடிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே பார்க்குறோம், உண்மையிலேயே நான் உடமான ஐயாவை பாராட்டுறேன். கல்லூரியிலே பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள் இந்த கர்நாடிக் மியூசிக் போடணும், வேட்டி கட்டணும், ஜிப்பா போடணும், மேலே ஒரு துண்டு போடணும், அப்படி போடணும் கீழே உட்காந்து பாடுவாங்க. ஆனால் கல்லூரியில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள் ஐயோ கை
நன்றியை நான் தெரிவிக்கிறேன். நீங்கள் கீழே உட்காரும்போதுலாம் கொஞ்சம் பேர் நம்ம பிள்ளைங்க சாதாரண நம்ம உரிமையை சொல்கிறேன், ஒரு எஸ்எல்சி படிக்கிற பிள்ளைங்க கூட சாதாரண கீழே உட்காராம பார்க்க பேண்ட் கலந்து நசிக்கப்படணும். ஆனால் உங்களை தாழ்த்தி இந்த பாடலுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்திருக்கிறீர்கள், நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் பிறந்த மண்ணுக்கு நீங்கள் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். விண்ணப்படி என்று சொன்னாலே இந்த பாடலில் வெண்ணை எட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய புகழ் ஓங்கி இருக்கிறது. அந்த ஊரிலே தோன்றியவர் அவர் நினைவாக அவரும் பாடுகிறார், அவருடைய பிள்ளைகளும் பாடுகிறார்கள், பேர பிள்ளைகளும் இனி பாடுகிறார்கள். அமெரிக்காவில் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய ஆயர் இந்த தமிழ் பற்றி, இந்த கர்நாடிக் மியூசிக் அது பிறவிலேயே அந்த குடும்பத்தில் ஐயா அவருக்கு அந்த தாழ்ந்து பிள்ளைகளுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். நீங்கள் உண்மையிலேயே கடவுளுக்கு சிறப்பான பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா இப்போ பெரும்பாலும் இப்போ வர பாடெல்லாம் அந்த பாட்டு பாடும்போது பசங்களாம் எழுந்து உதிப்பாங்க, கை தட்டுவாங்க, அவங்க அறியாமே. அது ஒரு எமோஷனல் ஆக்டிவிட்டி. ஆனால் நீங்கள் பாடலுடைய கருத்து உள்ளத்திலே போய் வேலை செய்யும், உணர்வுபூர்வமான கருத்து. அதனால இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீ டு ஹியர். எனக்கு இந்த ஹார்மோனியத்தில் ரொம்ப எனக்கு சவுண்ட் நல்லா தெரியும். எனக்கு ஹார்மோனியம் நானும் ஓரளவு வாசிப்பேன். இந்த கர்நாடிக் மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக என்னுடைய அன்புக்குரிய ஆயருடைய குரலை கேட்க நான் ரொம்ப ஆசைப்படுவேன். எங்கே தான் நான் பாட சொல்லுவேன், நான் முதல்ல உட்காந்துருக்கிறேன். உங்களுக்கு எங்கள் சார்பாக மனமோத நன்றி நான் தெரிவிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ அண்ணன். தேங்க்யூ. அண்ணனுடைய மகள் வந்திருக்கிறார், மருமகன் வந்திருக்கிறார், எங்களுக்கெல்லாம் சொந்தக்கார ஆகிட்டார். ஆனால் சுசிலாவுடைய தம்பி எங்கள் மகளை கட்டிக்கிறார். ஸோ நாங்கள்லாம் கணக்காக வந்து ஜிலேபி, திரு அருட்பாவை கொண்ட சட்டையில் தான் சொல்லுவாங்க, அவங்க நல்லா பாடுவாங்க. ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். அதுக்கு பிறகு காஷ்டாவுடைய வாழ்த்துறை, அப்புறம் ஐயா ஒரு திருவோட தண்ணி குடிச்சுட்டு வாங்க. கடவுளுக்கு நான் செலுத்துகிறேன். இதை பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்க சமாதானத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். பாடம் சொல்ல சரியில்லாமல் போயிருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல், அதனால பாடலை நான் தினமே நான் உன்னை தேடி பாடிய செய்யும் தொழிலே நித்திய ஏகதிவாரே. தினமே நான் தேடி பாடிய அவரிலை காரி அருகே காரி
கடைசியாக பாடி முடிகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த அருமையான இந்த கீர்த்தனை பாடல் மத்தியிலே எங்களில் நாம் இணைந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இதே ஒரு ட்ரம் செட் இல்லைன்னா கிட்டாரு இல்லைன்னா 4 கிட்டாரை வச்சு லைட்டிங்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ஆயிரக்கணக்கான நிற்பாங்க. ஆனால் கீர்த்தனை பாடும்போது ஒரு சிலர் மட்டும் வேறு வழியில் குடும்பத்தார் மக்கள் வந்துதான் தீர்வுன்ற வழியில் எல்லாம் உட்காந்துக்கு நான் நினைக்கிறேன். நிச்சயமா இல்லைன்னா யாரும் வந்துக்க மாட்டேங்க. வேறு வழியில் அண்ணன் பண்ணுறாரு, தங்கச்சி அண்ணன் அண்ணன் பண்ணுறாரு, தம்பியும் எல்லாரும் வந்துருக்காங்க. நான் வந்து மாமா பண்ணுறேன், நான் வந்துருக்கிறேன். உண்மையிலே சொல்லப்போனால் அதுதான் கரெக்ட் இல்லைங்களா? ஆனால் தியாகத்தோடு அந்த காலத்தில் கீர்த்தனைகளை ஆண்டவர் நாம் மகிமைக்காக ஒரு தமிழ் பற்றையும் ஒரு பக்தியின் வயதாக்கி உண்டாக்கின இந்த அருமையான கீர்த்தனைகளை மறந்து போனவர்கள் உலகத்தில் அநேகர். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் ஆடலும் பாடலும் அது சொல்ல போனால் எதிரி குதிக்கிற காரியங்கள் தான் இருக்கு. ஆனால் இந்த நாளில் அந்த பக்தி பாடலுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வாசிக்கும் போது நிச்சயமா அந்த காலத்தில் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய மகிமையான காரியத்தையும் பாடல் மூலமாக நமக்கு தந்த அந்த அருமையான பெரியவர்களுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் அதை மறக்காதபடி ஒவ்வொரு வருஷமும் இதை உண்மையோடு உத்தமத்தோடு செய்கிற அங்கிள் சொல்றதோட ஒரு தியாகமாக செய்கிற வேலைக்கையா அவர்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அவர் குடும்பத்திலே நாங்களும் இறந்ததற்காக ஆண்டவருக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஊழியர்கள் இந்த பாட்டு ஊழியர்கள் எல்லாம் குடும்பமாக சேர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பாட்டுக்காரர்கள். ஒருத்தர் மிச்சர் ஆள் கிடையாது. அவர் ஒரு நாள் பண்ணால் பிரபு பாடுறது அது வித்தியாசமானது. அதே போல கோயில்கார், அதே போல குட்டி பாட்டு பாடலாம் பார்க்கும்போது ஐயோ எனக்கு ஏன் பாட்டு வரலன்னு தெரியல. எனக்கு பாட்டெல்லாம் வருதுன்னா என் கோயில்கார் திட்டும்போது மட்டும்தான் பாட்டு வரும். அதில் கர்த்தருடைய நாம மகிமைக்காக இந்த அருமையான உதவி செய்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவர்கள் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அதிகமாய் மேன்மையான காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. தியாகத்தோடு செய்ய வந்திருக்கிற அருமையான சகோதரர் ஒவ்வொருவருக்காக நான்